இந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க பாப்போம். மூட்டு வலி, காரணமே இல்லாம ஒரு சோர்வு, எலும்புகள்லாம் பலவீனமாகிறது, இது மாதிரி பல சவால்கள் இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் தீர்வு இல்லாம இல்ல. அந்த தீர்வுகளை பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல நம்ம உடம்புல ஏன் இந்த மாற்றங்கள்லாம் வருதுன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நம்ம மசாலா டப்பாக்குள்ள இருக்கிற அதிசயங்கள், இயற்கையோட அமிர்தம், காய்கறிகள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு, கடைசியா இதை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, விஷயத்துக்குள்ள போலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வயசாக வயசாக நம்ம உடம்போட தேவைகளும் மாறுது. எலும்புகள் பலவீனமாகுது, மூட்டுகளோட ஃப்ளெக்சிபிளா இருக்கிற தன்மை குறையுது. முக்கியமா நம்ம உடலோட பாதுகாப்பு படையான நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி குறைய ஆரம்பிக்குது. இதனால தான் நாம சீக்கிரமா டயர்ட் ஆகுறோம், வலிகளை உணர்றோம். இந்த அடிப்படை காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம பார்க்க போற உணவுகளோட முக்கியத்துவம் இன்னும் நல்லாவே புரியும். இப்ப நாம தீர்வுகளுக்கு வருவோம். இந்த தீர்வுகள்லாம் எங்கேயோ இல்ல, நம்ம பாட்டி வைத்தியம் மாதிரி நம்ம சமையலறை மசாலா டப்பாக்குள்ளேயே அதிசயங்களா ஒளிஞ்சிட்டு இருக்கு. நம்மளோட முதல் சூப்பர் ஃபுட், பல தலைமுறையா நம்ம பார்த்துட்டு வர்ற மஞ்சள் பால், வயசானதால வர்ற வலிகளுக்கு இது ஒரு மந்திரக்கோள்னே சொல்லலாம். மஞ்சளோட உண்மையான பவரே அதுல இருக்கிற குர்குமின் தாங்க. இது ஒரு இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது நம்ம உடம்புல ஏற்படுற வீக்கத்தையும் வலியும் குறைக்கிற ஒரு மேஜிக் பொருள். நாம எடுத்துக்கிற வலி மாத்திரைகளை போலவே இது வேலை செய்யும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம மூட்டு வலியை போக்கும். இதை செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். வெதுவெதுப்பான பால்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 சிட்டிகை மிளகு தூளும் சேருங்க. மிளகு எதுக்குன்னு கேக்குறீங்களா? அதுதான் மஞ்சளோட சக்தியை நம்ம உடம்பு முழுசா எடுத்துக்க ஹெல்ப் பண்ணும். இது தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சா போதும். அடுத்ததா நம்ம இதயத்தோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், நம்ம சமையலுக்கு வாசத்தை கொடுக்கிற பூண்டு. இது சுவைக்கு மட்டும் இல்ல, ஆரோக்கியத்துக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ. பூண்டோட உண்மையான சக்தி அதுல இருக்கிற அல்லிசன்ல தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பூண்டை சும்மா முழுசா சாப்பிட்டா பவர் கம்மி. அதை நசுக்கும்போது இல்லனா பொடியா வெட்டும்போது தான் இந்த அல்லிசன் உருவாகுது. இது இரத்த குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணி, பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணி, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. இதோட முழு பலனையும் அடையணும்னா 1-2 பூண்டு பல் எடுத்து நல்லா நசுக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அந்த நேரத்துல ஆலிசின் முழுசா உருவாகிடும். அதுக்கப்புறம் அதை வெறும் வயித்துல தண்ணியோட சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது, நம்ம ரத்தத்துல சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பெரிய கவசம், வெந்தயம். இது பார்க்க சின்னதா இருந்தாலும் இதோட வேலை ரொம்ப பெரியது. வெந்தயத்துல கரையக்கூடிய நார்ச்சத்தும் சப்போனின்களும் இருக்கு. இந்த 2 தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரம் மாதிரி. நாம சாப்பிட்ட உடனே சர்க்கரை திடீர்னு ராக்கெட் மாதிரி எகராம அதோட அளவை சீரா மெயின்டைன் பண்ண இதுதான் உதவுது. இதனால இன்சுலின் எதிர்ப்பு வர்ற அபாயமும் குறையுது. சரி, நம்ம மசாலா டப்பாவை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இயற்கையிலிருந்து நமக்கு நேரடியா கிடைக்கிற சில அமிர்தங்களை பத்தி பார்க்கலாம். அமிர்தம், நம்ம தென்னிந்தியாவோட அடையாளம் தேங்காய். இது நம்ம மூளைக்கு ஒரு ஹை குவாலிட்டி ஃபியூவல் மாதிரி. இளநீரை பத்தி நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இது காஸ்க்கு வேஸ்ட், இதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அதுல இருக்கிற பொட்டாசியமும் மெக்னீசியமும் நம்ம பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் திடீர்னு வர தசைப்பிடிப்புகளை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம உடம்போட இம்யூனிட்டியை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வேற லெவலுக்கு கொண்டு போற ஒரு சூப்பர் ஹீரோ நம்ம நெல்லிக்காய். இங்க பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு ஆரஞ்சு பழத்துல இருக்கிற வைட்டமின் சியை விட ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காயில 20 மடங்கு அதிகமா இருக்கு. 20 மடங்கு. யோசிச்சு பாருங்க, இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு எவ்வளோ பெரிய ஒரு பூஸ்ட கொடுக்கும்னு. இப்போ நம்ம லிஸ்ட்ல கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இது ஊட்டச்சத்துக்களோட ஒரு சுரங்கம்னே சொல்லலாம். நம்ம டெய்லியும் சாப்பிட வேண்டிய ரொம்ப முக்கியமான உணவுகள். கீரைகளை சாப்பாட்டுல சேர்க்கறதால என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? எலும்புங்க வலுவாகும், ரத்த சோகை பிரச்சனை சரியாகும், இதயம் பலப்படுன்னு இதோட லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இதோ இன்னொரு ஷாக்கிங்கான உண்மை. நாம கால்சியத்துக்கு பால் தான் பெஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பாலை விட 4 மடங்கு அதிக கால்சியம் முருங்கைக்கீரையில இருக்கு. நம்ப முடியுதா? நட்ஸ் அண்ட் விதைகள், இது ஒரு சின்ன பாக்கெட்ல இருக்கிற பெரிய எனர்ஜி மாதிரி. உடம்பு வலிமை, மூளைத்திறன், நாள் முழுசுக்குமான சுறுசுறுப்பு எல்லாத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் சோர்ஸ். ஒரு சின்ன கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே போதும். சரி, இப்போ என்னென்ன சாப்பிடணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. ரொம்ப முக்கியமா, இதை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பழக்கமா மாத்துறது, வாங்க பார்க்கலாம்.
இந்த டேபிள் தான் நாம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லாத்தோட ஒரு சம்மரி. இத உங்களுக்கான ஒரு டெய்லி செக்லிஸ்டா யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நைட்ல வலி குறைய மஞ்சள் பால், காலையில இதயத்துக்கு பூண்டு, சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண வெந்தயம்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம், ஒரு பயன் இருக்கு. இந்த டேபிளை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இறுதியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தோட இந்த பகுதியை முடிக்கலாம். உங்க ஆரோக்கியத்தோட கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு, வேற யார் கையிலயும் இல்ல. நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ பெரிய மலை மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஆனா இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆரோக்கியமான வித்தியாசத்தை உருவாக்கும். சோர்வும் வலியும் சகஜங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு உங்க ஆரோக்கியத்தை உங்க கையில எடுக்க இன்னைக்கே அடி எடுத்து வைங்க.